அனைவருக்கும் வணக்கம். மசில்ஸ் கிராம்ப் பெயின். ஸோ கெண்டைக்கால் வந்து பிடிச்ச மாதிரி ஒரு வலி இருக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து ஒரு 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 35 ஏஜ் இருக்கிற ஒரு லேடிஸ்க்கு இருக்கிற ஒரு பிரச்சனை. அவங்க சொன்ன விதம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு பீரியட்ஸ் டைமில் வந்து, அதாவது பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி அந்த பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பீரியட்ஸ் முடியும் போது அந்த பெயினும் வந்து அப்படியே கொஞ்சம் வந்து கம்மியாகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்மளோட உடம்பு வந்து என்ன சொல்ல விரும்புது அப்படின்னா, கண்டிப்பாக வந்து அந்த பீரியட் சைக்கிள் அப்படின்றப்பவே நம்மளுக்கு கண்டிப்பாக யூட்ரஸ் சம்மந்தமாக ஏதோ உள்ளே வந்து பிரச்சனை இருக்குன்றதை தான் நம்ம உடம்பு என்ன பண்ணுது, நம்மளுக்கு வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதோட ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாகவே வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், யூரின் வந்து எக்ஸஸாக போகிறது, யூரினரி பிளாடர் வந்து என்ன ஆகிட்டுருக்கு, பிரச்சனை ஆகிட்டுருக்கு அப்படின்றதையும் இண்டிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக யூட்ரஸ்க்கும் என்னடா யூரினரி பிளாடருக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. அக்குபெஞ்சரில் கண்டிப்பாக ரிலேட்டட் பண்ணி தாங்க நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக யூரினரி பிளாடருக்கு வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போதும், ஸோ அது மாதிரி யூட்ரஸ்க்கு வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போதும் என்ன ஆகும், படிப்படியாக அந்த காஃப் மசில்ஸ் பெயின் வந்து குறைய ஆரம்பிக்கும். என்ன ஒவ்வொரு விஷயமும் வந்து நம்மளோட உடம்பு வந்து நான் ப்ராப்ளமில் இருக்கேன்றதை என்ன பண்ணுது, நம்மளுக்கு வந்து வெளி உறுப்புகளான ஒரு சில பெயின்னால் வந்து என்ன பண்ணுது, நம்மளுக்கு மார்க் பண்ணி சொல்லிகிட்டே இருக்குது. ஸோ ஒரு அடிபட்டுட்டா ஒரு வலியாக இருக்குது அப்படின்னா ஒரு 10 நாளில் சரியாயிரும். ஸோ அந்த வலி இல்லாமல் தொடர்ந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் வந்து இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு வலி இருக்குன்னா நீங்கள் அக்குபஞ்சர் டாக்டரை அணுகி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை முறையாக நீங்கள் வந்து கொடுக்கும்போது, ஸோ பெயின்னு நம்ம நினைக்காம, ஸோ அந்த ஆர்கான்ஸ்க்கு சேர்த்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது இந்த பெயின்லேருந்து நீங்கள் வெளியே வரலாம். தேங்க்யூ.